Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப்பில் ஈஸியாக ஒரு நியான் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாம் புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பேக்ரவுண்ட் இமேஜ் அண்ட் ஃபாண்ட் இது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நம்ம டைப் பண்ணிடலாம். ஸோ டைப் டூல் எடுத்து நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ டைப் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வழக்கம் போல் எண்ட்லெஸ் அண்ட் இதை சரியாக நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ ஜஸ்ட் நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஸோ சென்டர், இது என்ன இந்த ஆட்டம் ஆடுது? ஓகே ரைட், சென்டர். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் லேயரை நம்ம டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கவனிச்சு பார்த்தீங்கன்னா லேயர் ஸ்டைல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ தேவை. ஸோ அதனால் அவுட்ரு க்ளோவை நம்ம என்ன பண்ணலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் எனேபிள் பண்ண கையோட அவுட்ரு க்ளோவோட பிளெண்ட் மோட நார்மலில் இருந்து நம்ம லைக் ஸ்க்ரீனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஒப்பாசிட்டி உங்கள் இஷ்டம் தான். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு ஒரு 90% என்ன பண்ணுறேன் கொடுத்துக்கிறேன். அண்ட் உங்களுக்கு அவுட்ரு க்ளோவில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ நமக்கு பிரைட் கலர்ஸ் வேணும். அண்ட் நமக்கு என்ன மாதிரியான கலர், லைக் கொஞ்சம் நம்ம ட்வீக் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ நல்லா கவனிங்க, நீங்கள் இந்த அவுட்ரு க்ளோவில் என்ன கலரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ, என்ன கலரை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலரோட ஹெக்ஸ் கோட் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை இப்போவே Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். அண்ட் கொஞ்சம் ஸ்ப்ரெட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ப்ரெட் வந்து லைக் ஒரு ரொம்ப வேண்டாம், லைக் ஒரு 6 அந்த மாதிரி இருந்தாலே போதும். ஸோ கொஞ்சம் நம்ம ஒரு 6 என்ன பண்ணலாம் வச்சுக்கலாம். அண்ட் சைஸை வந்து கொஞ்சம் நம்ம நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணலாம், லைக் 35, 40. ஸோ அந்த மாதிரி கொடுத்தாலே போதும். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல க்ளோ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துருச்சு. அண்ட் அதே மாதிரி இன்னும் கூட இந்த க்ளோ கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம ட்ராப் ஷேடோ என்ன பண்ணலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். பட் நமக்கு கலர் வந்து பிளாக் இருக்கக்கூடாது, ஒயிட்டில் நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் பிளெண்ட் மோட மல்டிப்ளைக்கு பதிலாக நம்ம ஸ்க்ரீன் என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒப்பாசிட்டி கம்பல்சரி நமக்கு 100% இருக்கணும். ஸோ ஆங்கிள் 90 டிகிரி இருக்கான்றதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். டிஸ்டன்ஸ் நமக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாகவே தேவையில்லை. அண்ட் ஸ்ப்ரெட்டை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், லைக் ஒரு 10%. அண்ட் சைஸை வந்து ஒரு 10 பிக்சல்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா முன்னை விட இப்போ கொஞ்சம் க்ளோ நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் அடுத்தது டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி ஒரு ஷேடோ தேவை. ஸோ அகெயின் ஒரு ட்ராப் ஷேடோ நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த வாட்டி ட்ராப் ஷேடோட கலரை நம்ம கம்ப்ளீட்டாக என்ன பண்ணலாம், பிளாக்ல சேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் பிளெண்ட் மோட ஸ்க்ரீன்லேருந்து நார்மலுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் இந்த வாட்டி டிஸ்டன்ஸ் நம்ம அதிகப்படுத்தணும், பிகாஸ் அப்போ தான் நமக்கு அந்த ஷேடோ தெரியும். லைக் ஒரு 30% பார்த்தா கரெக்டாக இருக்கும். அண்ட் ஒரு ஸ்ப்ரெட் வந்து எப்பயும் போல் 10%. அண்ட் சைஸை வந்து கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், லைக் 25, 30. ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளேஸ் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக பேக்ரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டுக்கான க்ளோ வேணும். ஸோ ஜஸ்ட் நம்ம எலிப்ஸ் டூல் எடுத்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். ஸோ அப்போ நமக்கு சர்க்கிள் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் அதே மாதிரி இந்த எலிப்ஸ் லேயர் வந்து நமக்கு பேக்ரவுண்ட் லேயருக்கும் டெக்ஸ்ட் லேயருக்கும் இன் பிட்வீனில் இருக்கணும். ஸோ கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த லேயரோட தம்ப்நெயிலை நம்ம டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோம்னா அப்போ நமக்கு கலர் பிக்கர் வரும். ஸோ நல்லா கவனிங்க, ஏற்கனவே அவுட்ரு க்ளோவில் நம்ம என்ன கலர் கொடுத்தோமோ ஸோ அந்த கலரோட ஹெக்ஸ் கோட நம்ம ஏற்கனவே காப்பி பண்ணியாச்சு. ஜஸ்ட் நம்ம இதை இந்த இடத்துல Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணாலே போதும். ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த எலிப்ஸ் லேயருக்கு நம்ம ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணணும். ஜஸ்ட் ஃபில்டர் பிளர், அதில் பார்த்தீங்கன்னா காஷன் பிளர். ஸோ கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் நல்லா கவனிங்க, எந்த அளவுக்கு லைட்டோட க்ளோ உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ரேடியஸை நம்ம என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் ரேடியஸை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாம் இப்போதைக்கு லைக் ஒரு 240 அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சாரி 240. ஓகே. ஸோ இது பர்ஃபெக்டாக இருக்குது. ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். அண்ட் ஓகே கொடுத்த கையோட இந்த எலிப்ஸ் லேயரோட பிளெண்டிங் மோட நார்மல்ல இருந்து மல்டிப்ளைக்கு நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த எலிப்ஸ் லேயரோட நேமை கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், லைக் க்ளோ. ஓகே. ஸோ இன்கேஸ் ஃபியூச்சரில் ஒரு வேளை நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்ற பட்சத்தில் 2 லேயரில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கலரை சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் லேயரில் இருக்கக்கூடிய அவுட்ரு க்ளோவில் நீங்கள் என்ன பண்ணணும், கலரை சேஞ்ச் பண்ணணும். ஸோ நல்லா கவனிங்க, அவுட்ரு க்ளோவில் நீங்கள் என்ன கலரை கொடுக்குறீங்களோ ஸோ அந்த கலருக்கான ஹெக்ஸ் கோட நீங்கள் என்ன பண்ணுங்கள், Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க.
அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த க்ளோவுக்கு நம்ம என்ன பண்ணணும், கலரை சேஞ்ச் பண்ணணும். ஸோ க்ளோ லேயரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த லேயரோட தம்ப்நெயிலை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ அது ஒரு நியூ விண்டோவில் ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே நீங்கள் என்ன பண்ணுங்கள், எலிப்ஸ் லேயரை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ஸோ கலர் பிக்கர் வரும். ஸோ காப்பி பண்ண அந்த ஹெக்ஸ் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு Ctrl+S கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நார்மலாக நம்மளோட சோர்ஸ் விண்டோவில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு பர்ஃபெக்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஆல்ரைட், ஸோ ப்ரீவியஸ் ஃபோட்டோஷாப் வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.